நாங்க கத்தரை கிட்டி சேர, நாங்க கத்தரிடத்திலாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அவசியமான ஒன்று என்னவென்றால் கர்த்தருடைய உபதேசம் நாம் எதவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், வேதத்திலேயே வெளியில விடுவோம், வேதத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்றார் பலவிதமான உபதேசங்கள் வந்து விட்டது என்று சொல்லி. கவனிக்கிறீங்களாங்க? பலவிதமான உபதேசங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட காலத்திலேயே இங்கே பரவினதை பார்க்கிறோம். அதில் ஒரு தவறான உபதேசம் வாசிக்கலாம், உங்களுக்கு காட்டி கொடுக்கிறோம் பாருங்க. தேவ ஜனங்களை வழிவிலகி போக பண்ணின ஒரு தவறான உபதேசம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? குறை உண்டு பாருங்க, குறையா பார்க்கிற ஆண்டவர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நல்லா கவனிங்க, இந்த சபையை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காரியம். பெர்கமு சபை 7 சபைகள் இங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த 7 சபைகளிலையும் ஆண்டவர் மிகவும் அருமையாக நேசித்து முழுமையாக வாழ்த்தி ஆசீர்வதித்த சபை என்றா ஒன்றுதான். ஏது? பிலதெல்பியா சபை. ஏன் அந்த பிலதெல்பியா சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா, எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் எங்க வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவனுக்கே மகிமை. சபையில இந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். அல்லேலூயா. எழுதி வைத்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆண்டு நல்லா சொந்தரிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் ஆரம்பிச்சுட்டாரு. ஜனவரி மாசமே சபையுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சாட்சியா நிறைய பகிர்ந்து கொண்டுட்டோம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த 7 சபைகளில இந்த சபை சரியான உபதேசத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். ஆனா இங்க சொல்லப்படுற அந்த பெர்கமு சபையில ஒரு தவறான உபதேசம் ஒன்று இருக்கிறது. அங்க உபதேசம் இருக்கிறது, அங்க கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அங்கே பிரசங்கிக்கப்படுற ஒரு உபதேசம் இருக்கிறது. ஆனால் அது கர்த்தருடைய உபதேசம் அல்ல, அது ஒரு தவறான உபதேசம். நல்லா கவனிங்க, எங்கே சரியான ஒரு உபதேசம் இருக்கிறதோ, நாம் கேட்கிற உபதேசம் சரியான உபதேசமா இருந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்ல விளைக்கொள்ளுங்க. எல்லா உபதேசத்தையும் கேட்டா போதும், எல்லாம் கர்த்தருடைய உபதேசம் தானே. சில பேரை கேட்க சொல்லுவாங்க, எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க தானே, எல்லாரும் பைபிளை தானே பிரசங்கம் பண்றாங்க, எல்லாரும் பைபிளை பார்த்து தானே நாங்க கர்த்தரை பிரசங்கம் பண்றாங்க, இப்படி பல கருத்துல வைப்பார்கள். இங்கேயும் பிலேயாமின் உபதேசம் என்று வேதத்தில் சொல்லப்படும். பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஆண்டவற்ற பார்வைக்கு அந்த சபை குறையா இருக்குது. ஆண்டவற்ற பார்வையில அந்த சபை பிழையா தெரியுது. ஆண்டவற்ற பார்வையில அந்த சபையை ஆசீர்வதிக்கக்கூடிய நிலையில அந்த சபை இல்ல, அந்த குடும்பம் இல்ல. ஏன் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ள அந்த சபைக்குள்ள இருக்கிற உபதேசம், அவர்கள் கேட்கிற உபதேசம், அவர்கள் பின்பற்ற உபதேசம் பிலேயாமின் உபதேசம், ஒரு பிழையான உபதேசம். அப்போ நாங்கள் ஒரு பிழையான உபதேசத்தை பின்பற்றுவோமானால் கர்த்தருக்குள்ள வளர முடியாது, கர்த்தருக்கு நிலைத்திருக்க முடியாது, கர்த்தரிடத்திலிருந்து யாதொன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிறீங்களாங்க? சரியான உபதேசத்துல நாங்க சரியா வளரலன்னு சொன்னால், சரியான உபதேசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் ஒரு தவறான உபதேசத்தை நோக்கி நாங்கள் போவோமானால் எங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் கைவிட்டுருவோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு நிலைச்சிருக்க முடியாமல் போய்விடும், கர்த்தருக்கு வளர முடியாமல் போய்விடும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும், கர்த்தருடைய உறவில நிக்க முடியாமல் போய்விடும். அப்போ எல்லாவற்றுக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் சரியான உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியான உபதேசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியான உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சரியான உபதேசத்தை நாம் முழுமையாக கை கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு விடுதலை, அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம், அப்பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு, அப்பொழுதுதான் நமக்குள்ள சமாதானம், அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்.
கவனிக்கிறீங்களாங்க? இந்த சபைக்குள்ள பிலியாமின் உபதேசம் இருக்குது, ஒரு பிழையான உபதேசம். அப்போ நம்ம எல்லாவற்றையும் நல்லா கவனிச்சு பார்க்கணுங்க. சபை என்றா எல்லாம் சரியான உபதேசமா? கண்ணை மூடிக்கொண்டு காதை திறந்து கேட்க முடியாது. ஆராய்ந்து பார்க்கணும். இன்னும் நிறைய சொல்லப்படுதுங்க. நிக்கோலா மதஸ்தானுடைய உபதேசம், அப்படி நிறைய உபதேசம் வேதத்தில். இன்னும் கொஞ்சம் காரியத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க போறேன். எப்படி ஒரு தவறான உபதேசம், எப்படி எது சரியான உபதேசம் கண்டுபிடிப்பது எப்படி என்று சொன்னால் தெளிவா கண்டுபிடிக்க முடியும். வாசிக்கலாமா? 2 பேதுருல. நீங்க நினைக்கலாம் பிலியாமின் உபதேசம் எப்படி இங்க வரும் என்று சொல்லி. நாங்கள் எங்களுடைய உபதேசம் எப்படி என்பதை, பிலியாமின் உபதேசமா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலியாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி போதும். அநீதத்தின் கூலியை விரும்பி. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது, வாசிக்கலாமா? அதை வாசிட்டு பார்க்கலாம். யூதா 12 வாசிங்க. யூதா புத்தகத்தில் 11ஆம் வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தை பாருங்க. பிலியாம் என்ற உபதேசம் ஏன் வந்துச்சுங்க? ஏன் வந்துச்சு பிலியாம் உபதேசம்? கூலிக்காக, பணத்துக்காக, சுய ஆதாயத்துக்காக. அப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே நாங்கள் பின்பற்ற உபதேசம், நாங்கள் கேட்டுக்கொண்ட உபதேசம் எது சரியான உபதேசம் விளங்கிக் கொள்வது எப்படி என்றால் கூலிக்கான உபதேசமா இருக்கக்கூடாது. அற்பமான ஆசீர்வாதங்களுக்கான உபதேசம், பணத்தை ஆதாயப்படுத்துற உபதேசம், தன்னுக்கான ஆதாயத்தை ஏற்படுத்துற உபதேசம். தெளிவா சொல்றேன், ஊழியக்காரனுக்கான ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்துற உபதேசம் இருக்குமானால் அது பிலியாமின் உபதேசம். கவனிக்கிறீங்களாங்க? நீங்க எங்க போனாலும் செய்திகள் அடிக்கடி சொல்லுவேன். நான் உங்களுடைய பர்சனல்ல நான் என்ன செய்ய மாட்டேன், தலையிடுவது இல்லை. எவ்வளவுதான் நான் உங்களுடைய பிள்ளையாக, ஒரு சகோதரனாக, அண்ணனா, தம்பியா இருந்தாலும் எனக்கு ஒன்று எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி உங்களுக்குள்ள நான் வரமாட்டேன். ஆனால் ஒன்று சொல்லுவேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாக நீங்கள் ஆற்ற செய்தியும் கேளுங்க, எப்படிப்பட்ட பிரசங்கத்தையும் கேளுங்க. ஆனால் அது பிலியாமின் உபதேசமா அல்லது சரியான உபதேசமா என்பதை சரியாக நிதானித்து அந்த உபதேசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க தவறான ஒரு உபதேசத்தை பிடிக்கிறதுனால் எந்த மாற்றத்தை நீங்க காண முடியாது, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் சரியான உபதேசத்தை பிடிப்பீர்களானால் தான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு பிழையான உபதேசம் என்ன? கூலிக்காக, அநீதியான கூலிக்காக, சொந்த ஆதாயத்துக்காக, பூமிக்குரிய காரியத்துக்காக, சொந்த பிரயோஜனத்துக்காக, தன்னுடைய ஆதாயத்துக்காக வருகிற பிரசங்கங்கள், உபதேசம் எல்லாம் பிலியாமின் உபதேசம். இதை நீங்க என்னாகமத்தில் பார்க்கலாம். ஆனா என்னாகமத்தோட ஆண்டவர் முடிக்கல. என்னாகமத்தோட ஆண்டவர் முடிக்கல. வெளிப்படுத்தல் 7 சபையில ஒரு சபையில் அந்த உபதேசம் இருக்குது. அங்க என்ன உபதேசம்? கூலிக்காக, பணத்துக்காக, ஆதாயத்துக்காக. இன்றைக்கு பிலியாமின் உபதேசம் தேசம் முழுவதும் பரவிவிட்டது. சொந்த ஆதாயத்துக்காக பிரசங்கிக்கிறதான உபதேசங்கள் பரவிவிட்டது. தங்களுடைய ஆதாயத்துக்காக, தங்களுடைய பேருக்காக, தங்களுடைய புகழுக்காக, தங்க பண ஆதாயத்துக்காக, தங்களுடைய முன்னேற்றத்துக்காக, தங்களுடைய வளர்ச்சிக்காக, தங்கள் பேருக்காக, தங்கள் புகழுக்காக, தங்களுக்கு ஒரு கூலி. அதெல்லாம் ஒரு கூலி தான். பணம் மட்டும் கூலி சொல்லாதீங்க. அங்க பணத்தை கூலியா எடுக்கிறாரு பிள்ளையா. எங்களுக்கு நாங்க எந்த கூலி எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? ஊழியம் செஞ்சா எனக்கு பேர் புகழ் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அது ஒரு கூலி, அது ஒரு ஆதாயம், அது ஒரு ஆதாயம். இது பிலியாமின் உபதேசம். அப்படிப்பட்ட ஒரு ஆதாயத்துக்காக உபதேசிக்கிற உபதேசமோ ஊழியமோ அது பிலியாமின் ஊழியம், அது பிலியாமின் உபதேசம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எங்க பேருக்காக, எங்க புகழுக்காக, எங்க மதிப்புக்காக, எங்களுக்கு ஒரு இடத்துக்காக, எங்க பண தேவைக்காக, எங்க பிள்ளைகளுடைய மேன்மைக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மரியாதைக்காக கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுவோமானால் அது பிலியாமின் ஊழியம். அது கர்த்தருக்கான ஊழியம் அல்ல.
அது கர்த்தருடைய உபதேசம் அல்ல. இதனால எந்த நன்மையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யாம சும்மா இருந்தா கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமுங்க. தப்பா ஊழியம் செய்து எந்த நன்மையும் காண முடியாது, எந்த ஆசீர்வாதத்தை சுந்தரிக்க முடியாது. பிள்ளையாமுடைய முடிவு உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனியுங்கள். இது வெளிப்படுத்துற விசேஷ காலத்துல, ஆதி அப்போஸ்தலருடைய காலத்துல வந்து விட்டது. பிள்ளையாம் அங்க இருக்கிறார். என்னாகமோ யாத்திராவும் காலத்துல பயணிக்கிற காலம், மோசையின் காலத்துல வருது பிள்ளையாமுடைய வாழ்க்கை ஊழியம் எல்லாம். ஆனால் அந்த உபதேசம் எங்க வரைக்கும் வந்துருச்சு? இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பின்பு ஆதி அப்போஸ்தல சபை வரைக்கும் வந்துருச்சு. இன்றைக்கும் அந்த உபதேசம் தான் இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ள பரவி கொண்டிருக்கிறது. இந்த உபதேசத்தினால யாருக்கும் விடுதலை இல்லைங்க. இந்த உபதேசத்தால யாருக்கும் நன்மை இல்லைங்க. இது சொந்த கூலிக்காக, சொந்த ஆதாயத்துக்கான உபதேசம், ஊழியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் முன்பு சொன்னது இன்ட்ரோடக்ஷன் என்ன சொன்னேன்? ஒரு மனுஷனுக்கு விடுதலை அடைய, ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போக, ஒரு மனுஷன் கிறிஸ்துவ கிட்டி சேர, ஒரு மனுஷன் கிறிஸ்துவ நன்மை பெற்றுக் கொள்ள சரியான உபதேசத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள பழக வேண்டும். அல்லேலூயா. நீங்க சரியான உபதேசத்தை நிதானித்து அறிய பழக வேண்டும். குழந்தைகளை போல் இருக்க கூடாது. குழந்தை கொடுத்ததெல்லாம் நம்பிடும், சொன்னதெல்லாம் நம்பிடும். அப்பா அம்மா எல்லாம் ஏமாத்துவாங்க. நாளைக்கு வந்து கூட்டு போறேன், வெளியே கூட்டு போங்கன்னு சொல்லும்போது இல்லை நாளைக்கு வந்து கூட்டு, நாளைக்கு வந்து 10 நாள் ஏமாத்திடுவாங்க. அதுபோல என்ன செஞ்சிடாதீங்க, குழந்தைகளா இருந்துடாதீங்க. உபதேசத்தை தெளிவாய் நிதானித்து பழகிக் கொள்ளுங்கள். என்றால் உபதேசம் ரொம்ப முக்கியமுங்க. உபதேசம் தான் உங்களை சீர்படுத்தும், உபதேசம் தான் உங்களை சரிப்படுத்தும். கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதசித்திய ஜீவ வழி. அவருடைய கட்டளை தான் உங்களுக்கு விளக்கு, வேதம் தான் உங்களுக்கு வெளிச்சம், அவருடைய போதசிச்சை தான் உங்களுக்கு ஜீவ வழி. அது நித்திய ஜீவனை கொடுக்கிற உபதேசமுங்க. அது ஒவ்வொரு மனுஷனையும் நற்கிரியை செய்ய தகுதிப்படுத்துற உபதேசமுங்க. பாருங்க, நாங்க எவ்வளவு பிரசங்கத்தை கேட்கிறோம், எவ்வளவு உபதேசத்தை கேட்கிறோம். சரிப்படுத்திட்டோமா? வளர்ந்துட்டோமா? சீர்பட்டுட்டோமா? விசுவாசத்துல வளர்றோமா? பரிசுத்தத்துல வளர்றோமா? கர்த்தரை கீழ்ப்படிதல வளர்றோமா? கிறிஸ்து குறித்த அறிவில வளர்றோமா? இது எல்லாம் நமக்குள்ள வந்த சரியான உபதேசம். கவனிக்கிறீங்களாங்க? எந்த உபதேசம் இன்றைக்கு நான் வெளிப்படையா சொல்றேன், யாரை குற்றப்படுத்துற வேலையில எனக்கு தெரியாது. எந்த சபையில என்னென்ன உபதேசம் எனக்கு தெரியாது. நான் எந்த சபைக்கும் போனதும் இல்லை, பெரிய பெரிய சபைகளுக்கோ எங்கேயுமே போனதில்லை. ஆனா ஒன்று மட்டும் சொல்லுவேன், பிள்ளையாமின் உபதேசம் கடைசி காலத்தில் இருக்கிறது. கடைசி காலத்தில் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. தற்பிரியராய் தங்கள் சொந்த ஆதாயத்துக்காக. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், இன்னொரு வசனம் வாசி, உங்களுக்கு தெரியும் பாருங்க. எபிரேயர் 13:9 வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறோம் முதல்ல இருந்து. பலவிதமான அந்நிய போதனைகளால் வாட்சி முடியுங்க சிஸ்டர். போதும் சிஸ்டர், போதும். எபிரேயர் 13:9 வாட்ச் முடிய அப்படியே பலவித மறுபடியும் வாசி. அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. போதும், நல்லா பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைவுண்டு தெரியாதிருங்கள். இன்னைக்கு பாருங்க, நம்ம சபை ஜனங்கள் எல்லாம் அலையிறாங்க, தட்டுமாறுறாங்க. ஏன்? பலவிதமான போதனை பலவிதமா இருக்குது. போதனை ஒன்று அல்ல, பலவிதமான போதனை. அந்த போதனையே மனுஷனை அலைய வைக்குது. அந்த போதனையே மனுஷனை ஒரு இடத்துல நிக்க விடுதில்லை. அந்த போதனைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. போதனைகளை விடாது. தவறான போதனை ஒரு காந்தம் மாதிரி. தவறான போதனை என்னங்க? ஒரு காந்தம் மாதிரி எங்களை இழுத்து அலைய வைக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தவறான போதனை, அந்நிய போதனை. தங்கள் ஆதாயத்துக்காக போதிக்கப்படுற போதனைகள், தெளிவா சொல்ல போனா கிறிஸ்துவோடு கூட உங்களை இணைக்காத போதனைகள்,
விசுவாசத்துல உங்களை கிட்டி சேர விடாத போதனைகள், பரிசுத்தத்தில் உங்களை முன்னேற விடாத போதனைகள், கர்த்தருக்கு கீழ்ப்படிய விடாத போதனைகள், கர்த்தருக்குள் ஒரு பயத்தை உண்டாக்காத போதனைகள் எல்லாம் அந்நிய போதனைகள். சரியான போதனை சொன்னால் கர்த்தரோடு உங்களுக்கு உறவை உண்டாக்கணும். போதனை கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு கிட்டிக் கொண்டே இருக்கணும். ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தரை குறித்த பயம் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற கனியில நீங்க அதிகரித்துக் கொண்டே இருக்கணும். இதுதான் சரியான உபதேசம். கவனிக்கிறீங்களாங்க? அப்போ இங்க பலவிதமான போதனை இந்த உலகத்திலே வந்திருக்கு என்பதை கவனமாய் புரிந்து கொள்ளுங்கள். அது எல்லாம் அந்நிய போதனை வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நம்மளை அலக்களிக்கும். ஒரு இடத்துல நிலைச்சு நிற்க விடாது, கர்த்தருக்காக வாழ விடாது, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க விடாது, ஒரு சபையில நிலைச்சிருக்க விடாது, விசுவாசத்தில் நிலைச்சிருக்க விடாது. பல குழப்பத்தை உண்டாக்கும். பல போதனைகள் உங்களுக்கு பல குழப்பங்களை உண்டாக்கும், தெளிவை உண்டாக்காது. கவனிக்கிறீங்களாங்க? ஒரு சரியான போதனையில கர்த்தருடைய போதனைங்கன்னா உங்களுக்கு தெளிவை உண்டாக்கும். கர்த்தருடைய வேதம் குழப்புற வேதம் அல்ல, மனுஷனை தெளிவடைய பண்ற வேதம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தெளிவை உண்டாக்குவதுதான் கர்த்தருடைய போதனை. ஒரு மனுஷனை குழப்புவதல்ல கர்த்தருடைய போதனை. ஒரு மனுஷனுக்கு தடுமாற்றத்தை உண்டாக்குவதல்ல கர்த்தருடைய போதனை. ஒரு மனுஷனை சரிப்படுத்தி சீராக வாழ வைப்பதுதான் கர்த்தருடைய போதனை. இதுதான் சரியான உபதேசம். அதை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க சரியான உபதேசத்தை பிடிச்சா தான் உங்க வாழ்க்கையில விடுதலை. அல்லேலூயா. சரியான போதனையை கை கொண்டா தான் உங்க வாழ்க்கையில விடுதலை. சரியான போதனைக்குள்ள நின்றா தான் உங்களுக்கு வாழ்க்கையில விடுதலை. சும்மா கத்தாவே 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 கத்துறதால விடுதலை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களோட அங்கலாய்ப்புக்கெல்லாம் பதில் எங்க இருக்கு தெரியுமா? சரியான உபதேசத்தை தெரிந்து அதை பிடித்துக் கொள்வதில் தான் உங்களுக்கு பதில் உண்டு. பிலேயாமின் போதனை தன் கூலிக்காக, தன் கூலி என்ற பெருமைக்காக, என் புகழுக்காக, என் சொந்தத்துக்காக, என் ஆதாயத்துக்காக, அப்படிப்பட்டவங்களுடைய போதனையை விட்டு வெளியே வாங்க. அது யூடியூப்லயோ சொந்தத்திலேயோ நேர்லயோ எங்கேயோ எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுங்க. ஒரு ஊழியக்காண்ட பிரசங்கம் ஒன்றே ஒன்று தான் செய்யும், தேவனுக்கு உங்களுக்கு முறைவை உண்டாக்கி விடும். அதுதான் பிரசங்கம். அல்லேலூயா. அதுதான் போதனை. சரியான போதனை அதுதானுங்க. தேவனுக்கு உங்களுக்கு உறவை உண்டாக்கி விடும். இங்க வாங்க இங்க வாங்க இல்ல, அங்க போங்க அங்க போங்க, அதான் பிரசங்கம். கவனிக்கிறீங்களாங்க? பிரசங்கம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் கிட்ட வரதில்ல பிரசங்கம். பிரசங்கம் போய்கொண்டிருக்கும் போதே நீங்கள் கர்த்தருக்கு உங்களுக்கு உறவு பெருகணும், கர்த்தரை கிட்டி சேரணும். இதுதான் கர்த்தர் உபதேசம். தன் சொந்த ஆதாயத்துக்கு பிலேயாமின் உபதேசம் இது இந்த காலத்திலும் இருக்கிறது என்பதை ஜாக்கிரதையாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியம் எப்படி தெரியுமா வந்துச்சு? இந்த பிலேயாமின் ஊழியம் கீழ்ப்படியாதல். ஆண்டவர் சொல்றாரு போகாது என்று. நீங்க வாசினா தெரியும். என்னாகமத்துல 22:12 வாசிங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிலேயாம் காலையிலே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. என்ன சொல்ற ஆண்டவரே? பிலேயாம் நீ அவளோடு போக வேண்டாம். இவ்வளவுதான் செய்தாரா? பிலேயாம் அதை செஞ்சானா? இல்ல. ரெண்டாம் தினம் வாரம் அவரு கண்ணு வந்துருச்சு. அதை குறித்து வெளிப்படுத்தலையும் யூதாவிலையும் தான் 2 பேரும் வாசிக்க முடியும். இங்க பெருசா கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. ஏன் போனாண்டு? இவருக்கு என்ன இருமனம்? ஐயோ கர்த்தர் போவிட்டா கொஞ்சம் போனா நல்லா இருக்குமே, நல்லா வந்துருச்சு, பொக்கிஷமெல்லாம் ராஜா கொடுத்து விட்டுருக்காரு, பிரபுக்கள் கொண்டு இருக்கிறாங்களே, நல்ல நல்ல கல்லுகள் மண்ணுகள் சீமெந்திகள் மாதிரி என்ன கொண்டிருக்கிறாங்க, பணம் பொருள் சொத்து சுகம், நல்ல பணக்காரங்களாம் வந்துட்டாங்களே, கொஞ்சம் போதனையை மாத்தினா நல்லா இருக்குமே, சபைக்கு நல்ல வசதியாக வந்துட்டாங்க, கொஞ்சம் போதனை மாத்தினா நல்லா இருக்குமே. கவனிக்கிறீங்களாங்க? எப்படி தவறான போதனை நூலைது சபைக்குள்ளே கொஞ்சம் ஆக்கள் கூடிட்டாங்க, கொஞ்சம் வசதிகள் வந்துட்டாங்க, கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா, கொடுத்தா தான் ஆசீர்வாதம் என்று எப்படி வாங்கலாம்னு முயற்சி செய்து பார்ப்போமா. பிலேயாமின் போதனை
இது பிலியாம் என்ற போதனை. பிலியாமுக்கு ஆண்டவர் சொல்றார், போகாத. நாம சரியான போதிப்பதற்கு செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல். ஆண்டவர் ஒரு பிள்ளையானத்துக்கு போக கூடாது. ஒரு இடம் பிள்ளையா தெரியுதா, ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போகணுன்றாரா, போகாதீங்க. போனீங்கன்னா பிள்ளையான உபதேசத்தை கேட்க வேண்டி வரும், ஒரு பிள்ளையான காரியத்தில் மாட்டிக்க வேண்டி வரும், பிள்ளையான ஆலோசனைகளை மாட்டிக்க வேண்டி வரும், பிள்ளையான ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும். போகாதீங்க. ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்றாரா, போகாதீங்க. ஆண்டவர் செய்யணும்னு சொல்றாரா, செய்யாதீங்க. அதை தாண்டி போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத காரியங்களுக்கு மாட்டுப்பட்டுருவோம், தவறான போதனைக்குள்ள போயிடுவோம், தவறான பாதையில போயிடுவோம், தவறான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும், தவறான ஆலோசனை கேட்க வேண்டி வரும். கவனிக்கிறீங்களாங்க? அப்போ பிலியாமின் நிலைமை இதுதான். போகாது என்றாரு, மறுபடியும் போகட்டும் ஆண்டவரே என்று கேட்கிறாரு. ஆண்டவர் ஒருக்கா போகாதுன்னு சொன்னா, ஒருக்கா செய்யாதுன்னு சொன்னா, ஒருக்கா வேணான்னு சொன்னா விட்டுடுங்க. மறுபடியும் டவுட் கேட்காதீங்க. ஆண்டவர் மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். விட்டுருவார். எப்படி விடுவாரு? நீ சொன்னா கேட்க மாட்டேன், போ தொலை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. போகன்றதுக்கு போங்கன்றதுக்கு போய் தொலைன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. பிள்ளையாம அப்படிதான் அனுப்பினார், போய் தொலை, நீ கேட்க மாட்டா தெரியும். அவங்களும் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. நீயும் வந்து போகட்டுமா போகட்டுமா, இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப என்ன போகாதுன்னா போகாத, அவ்வளவுதான். செய்யாதுன்னா செய்யாத, அவ்வளவுதான். மறுபடியும் ஆண்டு கேட்டு நிற்க கூடாது. ஆண்டவரே இப்ப என்ன சொல்றீங்க? ஏன்னா எப்படியாவது ஆண்டவரத்தில் என்ன செய்யணும், அனுமதி வாங்கிவிடும். என்ன பிரச்சனை வந்து அவரை மாட்டி விடுறதுக்கு. நீங்க சொல்லித்தானே போனான் ஆண்டவரே, நீங்க சொல்லித்தானே செஞ்சனான் ஆண்டவரே. நாங்கள் கத்தரை குற்றவாளியாக்குறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனார்கள் தெரியுமா? கத்தரை குற்றவாளியாக்குறது நாங்கள் பேர் போனாக்கள். ஏன்னா நாங்களும் பெர்ஃபெக்டா இருக்கிறோம் தெரியுதானே. கத்தர் தான் அப்பப்போ தடுமாறுறாரு. அவர் கொஞ்சம் குறைவு போல இருக்குது, எங்க அளவுக்கு அவர் இல்லை போல இருக்குது. அவர் ஞானத்தில் சிறந்தவர், அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களில் மகத்துவமானவர், அவர் அதிசயமானவர். அவரை நம்புங்க, அவரை கீழ்ப்படியுங்க. அவர் சொன்னா செய்யுங்க. வேணாம் என்றா வேணாம், செய்யாதண்டா செய்யாத, போகண்டா போ, போகாதண்டா போகாத. ஆண்டவர்ட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படித்தால் நீங்கள் தவறான உபதேசங்களுக்குள்ள போய் மாட்டிக்க மாட்டீங்க, தவறான காரியங்களுக்குள்ள சிக்கப்பட மாட்டீங்க. உங்க தரிசனம் பிழைக்காது, உங்க ஆசீர்வாதம் தடுமாறாது. சோ கூலிக்காக பிள்ளையா என்ன செஞ்சுட்டான், போகலாமா போகலாமா, மறுபடியும் போய் கேட்கறது. ஆண்டவர் போகாதுண்டா போகாதீங்க, செய்யாதுண்டா செய்யாதீங்க. அல்லேலூயா. சோ தெளிவான முடிவை எடுக்கணும், தெளிவான விஷயங்களை கரெக்டா இருக்கணுங்க. ஆண்டவற்ற உபதேசம் தான் உங்களை விடுதலையாக்கும், ஆண்டவற்ற உபதேசம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும், ஆண்டவற்ற உபதேசம் தான் உங்களை பாதுகாக்கும், ஆண்டவற்ற உபதேசம் தான் உங்களை உயர்த்தும். அதுலதான் விடுதலை இருக்குது. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உண்மை, சத்தியம் என்றால் உண்மை, உண்மை அறியணும். இதுக்குள்ள பொய்யாவும் இருக்குது. வேத புரட்டர்கள், வேதத்துல வசனம் இருக்கிறது, வேத புரட்டர்கள் அநேகர் எழும்பி விட்டார்கள். வேதத்தை புரட்டி பேசுறவங்க இந்த கடைசி காலத்துல கூடிட்டாங்க. கவனிக்கிறீங்களாங்க? இந்த கடைசி காலத்துல வேதத்தை புரட்டி பேசுகிறவர்கள் அதிகரித்து விட்டார்கள். ஜாக்கிரதை. அங்கெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. வேதத்தை சரியாய் பிரசங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. வேதத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கணும். ஒரு செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சமாதானம் வரும் இருதயத்துக்குள்ள. ஆண்டவர் மேல் ஒரு பற்று வரணும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் அது பிழையாமின் உபதேசம். தங்க கூலிக்காக சொந்த புத்தியினால் பிரசங்கிப்பது, சுய லாபத்துக்காய் பிரசங்கிப்பது, சுய லாபத்துக்காய் ஊழியம் செய்வது, சுய லாபத்துக்காய் உபதேசம் பண்ணுவது. கவனமாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய உபதேசம் என்ன தெரியுமா செய்யும்? வாசிங்களே, கொலோசியர் 1 கொலோசியர்ல 1:28. கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய உபதேசம் என்ன தெரியுமா செய்யும்?
கர்த்தருடைய உபதேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும். கவனிக்கிறீங்களாங்க? எந்த மனுஷனையும் கிறிஸ்துக்குள்ள புது ஆளா இருக்கட்டும், பழையா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும், படிக்காத ஆளு, படிச்சாலு, ஏழை, பணக்கார, யாரா இருக்கட்டும், அறிவில புத்தியில கூர்மையானவர்கள், குறைந்தவர்கள், யாரா இருக்கட்டும், எப்படி இருக்கட்டுங்க, எந்த ஒரு மனுஷனையும், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் கிறிஸ்துக்குள்ள தேறினவனாக, வளர்ந்தவனாக, கிறிஸ்து நன்றாய் அறிந்தவனாக வளர்த்து விடுறதுதான் சரியான உபதேசம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களாங்க? இதுதானுங்க இயேசுவின் உபதேசம். பல குழப்பவாதிகளை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, வேற வேற மதங்களை பற்றுள்ளவங்க, வேதத்தின் மேல பல குழப்பம் உள்ளவங்க, விதண்டாவாதம் கதைக்கிறவங்க, இப்படி பலர் இருப்பாங்க. நான் என் வாழ்க்கையில சந்திக்கிறேன். நான் என் வாழ்க்கை நிறைய பேர் சந்திக்கிறேன். விதண்டாவாதத்துக்காக கூப்பிடுவேன், வாங்க பிறகு கொஞ்சம் கூட கேள்வி கேட்கணும். சரி, போய்த்தான் பார்க்கலாமே. வேதத்தில் இல்லாத பதிலா? அவர் கேட்கிற கேள்விக்கு வேதத்தில் இல்லாத பதிலா? கடைசியில சொல்லி விட்டுருவோம் ஒரு வசனம். மாமிச சிந்தியோடு இருக்கிறவனுக்கு இதெல்லாம் புரியாது, பைத்தியமா தோணும். வசனம் இருக்குதுங்க. கெட்டு போகிறவனுக்கு சுவிசேஷம் பைத்தியமா இருக்குமா? நீங்க கெட்டு போற கூட்டமா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு பைத்தியமா தான் தெரியும். நான் ரட்சிக்கப்படுறேன், நான் அதனால எனக்கு பலன் வழி இருக்குதுங்க. ஜென்ம சுபாவமுடைய மனுஷன் இதை அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் தான் இதை ஆராய்ச்சி நிதான் என்று அறிவான் இந்த உபதேசத்தை. ஜென்ம சுபாவத்தோடு வர்றவங்களுக்கு இதை அறிந்து கொள்ள முடியும். எங்க கவனிங்க சின்னாக்கள், தம்பி இங்க பாருங்கம்மா. ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்ல கவனிக்கணும். உபதேசம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா என்பதை கவனிச்சு பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து வர உபதேசம் உங்களை தேறினவனாக்கும். நம்முடைய காலத்தை யோசிச்சு பாருங்க. எங்களோட காலத்துக்கு என்ன தேறி நிக்கிறோமாங்க? எங்களோட காலத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்குதாங்க? எங்களோட காலத்துக்கு ஏற்றதான முன்னேற்றம் இருக்குதாங்க? எங்களோட காலத்துக்கு ஏற்ற தேவனுக்கு உறவு இருக்குதாங்க? எங்களோட காலத்துக்கு ஏற்ற கனி இருக்குதாங்க? கர்த்தருடைய உபதேசம் என்று சொன்னா உங்களை மாத்தி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய உபதேசம் உங்களை மாற்றும். சவுல பவுலா மாற்ற இல்லையா? எத்தனை பேரை மாற்றிருக்கிறார் கர்த்தருடைய உபதேசம். எந்த மனுஷனையும் தேறினவனாக கிறிஸ்து இயேசுக்குள்ள மாற்றுவதுதான் கர்த்தருடைய உபதேசம். அதை மட்டும் என்ன சொல்றாரு பாருங்க. நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட, எல்லா ஞானம் உபதேசம் பண்றவங்க மட்டும் இல்ல, அது அப்படியே உபதேசத்தை கேட்கிறவங்களும் எல்லா ஞானத்தோடையும் என்ன செஞ்சிருவாங்க? கிறிஸ்துவுக்கு நிற்பாங்க. இதுதான் கர்த்தருடைய உபதேசம். தவறான உபதேசத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாதுங்க. சரியான உபதேசத்தை பிடிச்சா தான் நமக்கு விடுதலை. சில பேருக்கு உபதேசமே தேவையில்லை. நமக்கு தெரிஞ்ச மாதிரி இயேசுவே இயேசு. சில பேருக்கு வேத வாசிப்பு, வேத அறிவு அதுல அவசியமே இல்லை. நம்ம கர்த்தரை நம்புறோம். ஏனி நாங்க ஜபத்தை வச்சு, உபாசத்தை வச்சு, அழுகையை வச்சு, புலம்பலை வச்சு என்ன செஞ்சிருவோம்? ஏதாவது பெற்றுருவோம். இல்லைங்க, பைபிள் அப்படி கிடையாது. பைபிள்ல அப்படி இல்லை. சங்கீதம் ஒன்று ஒன்று அழகா கத்துக் கொடுக்குது. கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு? கர்த்தருடைய வேதத்தில இரவும் பகலும் தியானமா இருக்கிறவங்க, அந்த உபதேசத்தை பிடித்துக் கொள்றவங்க, கர்த்தருடைய உபதேசத்தை பிடித்துக் கொள்றவங்க தான் பாக்கியவானுங்க. அவங்க தான் தன் காலத்துல தன் கனியை கொடுப்பாங்க. அவங்க தான் இலை உதிராத மரத்தை போல இருப்பாங்க. அவங்க தான் நீர்காலங்களோடு மரப்பட்ட மரத்தை போல செழிப்பா இருப்பாங்க. அவங்க தான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப உபதேசம் ரொம்ப முக்கியமுங்க. உங்களோட காரியங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா நீங்க சரியான உபதேசத்தை ரிசீவ் பண்ணணும், உள்ளுக்கு எடுக்கணும். தவறான உபதேசத்தை மாட்டிக்க கூடாது. செய்வதெல்லாம் வாய்க்காதுங்க. கர்த்தருடைய வேதத்தை சரியா பிடிக்கலன்னா நீங்க செய்யறது வாய்க்காது. பிடித்தாத்தான் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இந்த பைபிள் இருக்கு. இந்த உபதேசத்தை பிடிக்கிற மனுஷன், இந்த உபதேசத்தை கை கொள்ற மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
ஹல்லேலூயா. இருக்கிறீங்களாங்க எல்லாரும்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனை தேறினவனாகும், அவனை தெளிந்த புத்தி உள்ளவனாக்கும். கர்த்தருடைய உபதேசம் அவன் வாழ்க்கையில நல்ல முடிவெடுக்க வைக்கும், நல்லா பேச வைக்கும், ஞானமான மாற்றும், நல்ல காரியங்களை செய்ய வைக்கும், புத்திசாலியா மாற்றும், அறிவாளியா மாற்றும் கர்த்தருடைய வேதம். ஆனால் அதுக்கு நான் சரியான உபதேசத்தை பிடிச்சுக்கணும். அந்த சரியான உபதேசம் தான் இதை மாற்றும். எல்லா உபதேசம் அல்ல, எல்லாம் பைபிளில் பிரசங்கிக்கிறாங்க. ஜாக்கிரதை. பிள்ளையாமின் உபதேசமும் பைபிளில் தான் வந்தது. கவனிக்கிறீங்களாங்க? பிள்ளையாமின் உபதேசமும் பைபிளில் தான் வந்தது. நிக்கோலா மதஸ்தாரியுடைய உபதேசமும் பைபிளில் தான் வந்தது. அது அந்நிய மதம் என்று பைபிளில் சொல்லப்படவில்லை. நிக்கோலா மதஸ்தார் அது ஒரு இன்னொரு உபதேசம். அது கொஞ்சம் பார்க்க டைம் ஆகும். நிறைய உபதேசம் இருக்குதுங்க பைபிளில், தவறான உபதேசம். அதான் சொல்றது, பல விதமான அந்நிய உபதேசம், பல விதமான ஒன்றல்ல ரெண்ட பல விதமான உபதேசம். இப்ப புது புது பேர்ல எல்லாம் உபதேசம் வருதுங்க. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, கவனம். கடைசி காலம். சரியான உபதேசத்தை பிடிச்சு கொள்ளுங்க. உபதேசம் தான் உங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை பார்த்துட்டு கொஞ்சம் கூட்டம் போயிட்டாங்க, கடினம்னு சொல்லி போயிட்டாங்க. இயேசு சீசர்ல பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா? என்ன சொன்னாங்க சீசர்கள்? ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. இயேசு கிட்ட தானப்பா இருக்குது நல்ல உபதேசம். அவர் தான் ஜீவ வசனத்தை கொடுக்கிறவரே. அவற்ற உபதேசம் தான் எங்களை உயிர்ப்பிக்கும், அவற்ற உபதேசம் தான் எங்களை விடுதலையாக்கும், அவற்ற உபதேசம் தான் எங்களை பாதுகாக்கும், அவற்ற உபதேசம் எங்களை ஆசீர்வதிக்கும். இந்த உபதேசத்தை பிடிச்சு கொள்ளுங்க. வித்தியாசம் தெரியும் வீட்டில், வித்தியாசம் தெரியும் குடும்பத்துக்குள்ள, வித்தியாசம் தெரியும் சபையில. ஹல்லேலூயா. வித்தியாசம் தெரியுங்க. உபதேசத்தை சரியா பிடிச்சிங்கன்னா சபையில் எந்த பிரச்சனையும் வராது. போட்டி வராது, பொறாமை வராது, எரிச்சல் வராது, கசப்பு வராது. யாரெல்லாம் உபதேசத்தை விடுறோமோ எல்லாம் வந்துடும். ஏன்னா அந்த உபதேசங்களை இல்லாம பண்ணும், கசப்பை இல்லாம பண்ணும், போட்டி இல்லாம பண்ணும், பொறாமை இல்லாம பண்ணும். எங்கிட்ட இருக்க எல்லா மாமிசத்துக்கு எடுத்து போற உபதேசம் தான் அந்த உபதேசம். ஏன் சபைக்குள்ள எல்லாம் வருது மாயமானங்கள், கசப்பு எல்லாம் வருது? உபதேசத்தை விட்டுறோம். ஏன் சபைக்குள்ள போட்டி வருது, பொறாமை வருது? உபதேசத்தை விட்டுறோம். ஏன் சபைக்குள்ள பெருமை வருது, நான் பெருசு நீ பெருசு வருது? உபதேசத்தை விட்டுறோம். உபதேசத்தை பிடிச்சா எல்லாம் கிளியர் ஆயிரும். குடும்பத்துக்கே பிரச்சனை வராதுங்க. கணவனுக்கு பிரச்சனை வராது, பிள்ளைகளுக்கு பிரச்சனை வராது, சமாதானமா இருக்குங்க குடும்பம். ஏன் குடும்பத்துக்கு பிரச்சனை வருது? உபதேசத்தை விட்டுறோம். கவனிக்கிறீங்களாங்க? சோ உபதேசம் எங்களை மாற்றும். இறுதியா வசனத்தை வாசிக்கலாமா? 2 காரியம் பார்க்க நினைச்சோம், ஒரு காரியத்தை முடிச்சிடலாம். கர்த்தர் சுத்தமான அடுத்த காரியத்தை வார வாரம் பார்த்துக்கலாம். 2 யோவான்ல 10-12 வாசிங்க. 2 யோவான் 10ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வார்த்தைகள் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வார்த்தைகள் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாகிறான். நல்லா கவனிச்சீங்களாங்க? 9 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர், அப்பதான் கொஞ்சம் புரியும் நல்லா. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலை நிற்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நல்லா கவனிங்க, அருமையா சொல்ற தெளிவா பாருங்க. 8 வாசினா, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாருங்க. உங்க செய்கைக்கான பலன் வேணுமா? கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க சபைக்கு, பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க சபைக்கு, கர்த்தரை தேடுறீங்க, ஆண்டவர் சமூகத்தில் இருந்து பல பாடுகள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில, சவால்கள் மத்தியில, நெருக்கடி வந்து தேடுறீங்க. பலன் வேணுமா? அப்படின்னா என்ன செய்யுங்க? இந்த உபதேசத்தை கொண்டு வராதவனை என்ன செய்ய? கொண்டு வராமல் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமல், என்ன அவன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதான் அர்த்தம். அவன் உங்க வீட்டில் ஏற்றுக்கொள்ள சொன்னா அங்கீகரிக்காதீங்க. அதான் 10ஆம் வசனம். ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை, எந்த உபதேசத்தை? கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராம வேற ஏதாவது உபதேசத்தை கொண்டு வந்தா அவனை வாழ்த்தாதீங்க, அவனை என்கரேஜ் பண்ணாதீங்க. சில பேர் பிள்ளையான உபதேசம் தெரிஞ்சும், சூப்பருங்க, அப்படி பிரசங்கம் பண்ணீங்க பாருங்க, அப்படி சுவிசேஷம் சொல்றீங்க, அப்பா நீங்க பயங்கர வைராக்கியமானாலப்பா. தெரியும் இவர் கர்த்தருக்குள்ள இல்ல, இவர் கர்த்தருக்குள்ள மனம் திரும்பாத ஆளு, கனி இல்ல,
இவற்றை உபதேசம் பிள்ளை. ஆனாலும் பாஸ்டர், பிரதர், சிஸ்டர், அம்மா, உங்க பிரசங்கம், உங்க சுவிசேஷம், உங்க வாழ்த்தாதீங்க. பிள்ளையான ஒரு உபதேசத்தை வாழ்த்தாதீங்க. நீங்க அதோட உடன்படுறீங்க, நீங்க அதை வாழ்த்துறீங்கன்னா அதுக்கு உடன்படுறீங்க. அந்த உபதேசத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க? கலக்கப்படுறீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அர்த்தம். விட்டு விலகுங்கள், அதான் வாழ்த்தங்க அர்த்தம். தவறான உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்க வேதம் சொல்லுகிறது. உங்கள் செயலின் பலனை நீங்க பெறணும் என்று சொன்னா கிறிஸ்துவின் உபதேசத்தை சரியா தெரிந்து புரிந்து பிடித்துக் கொள்ளுங்க. அதான் சொல்றாரு 9ல், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் தேவனுடையவன். கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற குடும்பம் தான் கர்த்தருடைய குடும்பம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறான் கர்த்தருடைய ஜனம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற சபை தான் கர்த்தருடைய சபை. இல்லையா அந்த சபையை, அந்த குடும்பத்தை, அந்த நபரை வாழ்த்தாதீங்க, அங்கீகரிக்காதீங்க. பழகுங்க, தப்பில்லை. அதுக்காக வேண்டி ஐயோ பிரசங்கம் இப்படி வந்துருச்சு, இனி நான் கதைக்க மாட்டேன், போன் நம்பரை பிளாக் பண்ண போறேன், அப்படி அல்ல. அவங்க பிரசங்கத்தை, அவங்களுடைய நடவடிக்கைகளை, அவங்க வாழ்க்கை முறைகளை அங்கீகரிக்காதீங்க. அது கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. சோ உபதேசம் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உபதேசத்துல கவனமா இருங்க. உபதேசம் வாழ்க்கையை மாற்றும். சரியான உபதேசம் அவங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில சமத்தை கொண்டு வரும். உங்க பிரச்சனை, நிறைய பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனை, நிறைய இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்வு நிறைய சொல்லுவான். எல்லா பிரச்சனையும் தீர்வு உபதேசத்துல உண்டு. அல்லேலூயா. சோ உபதேசம் எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்க. இந்த வசனத்தை வச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் உபதேசம் எவ்வளவு முக்கியம் என்று. இன்னொருத்துல சொல்றாரு, நான் கொண்டு வர சுவிசேஷத்தை கொண்டு வந்தா, எங்க கலாத்தியர் சொல்றார், அவன் சவிக்கப்பட்டவன்றாரு. பவுல் தெளிவா சொல்றான், நான் கொண்டு வந்த பிரசங்கத்தை, நான் கொண்டு வந்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை உங்களை யார் கொண்டு வந்தா? யார் உங்களை குழப்பினா? நல்லா தானே ஓடினீங்க, சரியான உபதேசத்தை கேட்டு வளர்ந்தீங்க, அதுல யாரும் உங்களை குழப்பினா? பாத்தீங்கன்னா உபதேசம் என்ன செய்யும்? எங்களை குழப்பி விட்டுரும். உபதேசங்களை தடுமாற வைக்கும், உபதேசங்களை அலைய வைக்கும். பிழையான உபதேசத்தும் உங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா இதான் நடக்கும். உங்களை தடுமாற வைக்கும், உங்களை அங்கெங்க அலக்களிக்கும். சரியான உபதேசத்தை பிடித்துலானால் கிறிஸ்துவை பார்ப்பீங்க நீங்க. அல்லேலூயா. சோ சரியான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, சரியான உபதேசத்தில் நில்லுங்க, சரியான உபதேசத்தை கை கொள்ளுங்க, சரியான உபதேசத்துக்குள்ள வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.